Hi everyone, வணக்கம் and welcome to Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி இன்னொரு vlog, என்னுடைய வீக்டே ரொட்டீன் ஒன்று பார்க்கலாமா? ஓகே, டு பிகின் வித் பயங்கரமான மழை. நிறைய பேர் நான் ரெயின் வீடியோ எடுத்து போடுறது பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது அங்கே வெதர் பார்க்குறதுக்கு. இங்கே சென்னையில் அடிக்கிற வெயிலை பார்க்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மழை ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயே மார்னிங்லாம் செம்மையாக வெயில் அடிக்குதுங்க. பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே இங்கே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் வித் ஆடியோவோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆனால் செம்ம டேஸ்டியான ஒரு லன்ச் ரூட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லெமன் பிக்கிள் போட்டிருந்தேங்க. இன்ஸ்டன்ட் எலுமிச்சை ஊறுகாய் நம்ம கல்யாணத்துலலாம் வைப்பாங்க இல்லையா, அது இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். இதோடைய ரெசிபி நான் எடுத்திருக்கேன். எனக்கு எடிட் பண்ண டைம் கிடைக்கல. நான் அடுத்த விலாகில் அந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணுறேன். செப்பரேட்டாகவும் இப்போலாம் ரெசிபீஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் விலாக்லேருந்து எடுத்து சர்ச் பண்ண முடியல, நீங்கள் ரெசிபீஸும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் அதையும் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். சூப்பராக வந்ததுங்க ஊறுகாய், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் அந்த மெத்தட் நான் சொன்னோன்னே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரிட்ஜ் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரிட்ஜ் நான் க்ளீன் பண்ணேன். பட் ஃப்ரிட்ஜை நல்லா தொடச்சி இன்னும் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு நான் ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் போன விலாகில் இந்த 2 கிச்சன் ஆர்கனைசரும் வாங்கியிருந்தேன். பார்த்துருப்பீங்க பிக்கினியோ முந்தோவில். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சதும் எனக்கு இங்கே டேபிளே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுவும் மெயினாக சப்பாத்தி பூரி இடும்போதெல்லாம் எனக்கு சுற்றி திங்ஸாக இருந்ததுன்னா எனக்கு ஏதோ அந்த இடமே பிளாக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட்டில் எனக்கு இமீடியட்டாக, தட் இஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, இதில் ரேராக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, ஆல் வெசல்ஸ் வாஷ்ட். இப்போ நான் லன்ச் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் ஃபுல்லாக எனக்கு கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் அடுத்தது எனக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரும். ஏன்னா சிங்கில் வெசல்ஸோட அங்கங்கே பாத்திரம் அப்படிலாம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சமைக்கவே தோணாது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த வீடியோவில் மெயினாக லாங் ஷாட் நானே செல்ஃபி செட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா எப்படி நீங்கள் வீல் சேர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு திருப்பி எனக்கு கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு கமெண்ட் செக்ஷனை விட நிறைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் போடுறாங்க. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஆடட் பாயிண்ட்ஸ் வரும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் டைரெக்டாக மெசேஜ் பண்ண பொறுமை இல்லாமல் கால் கூட பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு 1 லைன் ஒரு சென்டென்ஸ் கமெண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எப்படி வடிக்கிறது, ஒயிட் ரைஸை எப்படி நான் வடிப்பேன், சிம்பிள் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நான் எப்படி வடிப்பேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். 2 கப்பு, தட் இஸ் 250 கிராம்ஸ் அரிசியை நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் இந்த இண்டியானா 99 அப்படின்னு இங்கே கிடைக்கிற இந்த ரைஸ் தான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது டேட்ஸு. எப்பயுமே சமைக்கும்போது வேலை செய்யும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டே செய்யுங்க, இல்லைன்னா நமக்கு எனர்ஜி ரொம்ப ஈஸியாக லூஸ் ஆகிடும். நான் எப்போயாதுமே ஃப்ரூட்ஸு, டேட்ஸ், நட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டே தாங்க வேலை செய்வேன். சாலட் அந்த மாதிரி, இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடும். உண்மையாக சொல்லணுன்னா அப்படி தான் ஆகும். அதனால நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஏதாவது சாப்பிட்டுட்டே தான் செய்வேன். பட் சம்திங் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ இங்கே அருமையான அட்டகாசமான ஒரு தேங்காய் தொகையல், ரொம்ப நாள் அடித்து தேங்காய் தொகையல் பண்ணி அனுக்கு அவ்வளோ பிடிக்கும். தேங்காய் தொகையல் தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவா. ஸோ இங்கே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 7-8 காஞ்ச மிளகா. ஏன்னா தேங்காய் பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. தேங்காவுடைய டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கிடைக்கிற தேங்காய் இப்போ நான் வாங்கியிருக்கிறது பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது, சக்கரை போட்ட மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய்க்கு மேலே வச்சேன். ஏன்னா இவங்க அனுஜய் 2 பேரும் சரியான ஸ்பைஸ் சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டும் சாப்பிடுவா அனு. ஸோ பேலன்ஸ்டாக சாப்பிடுவா.
அதனால் நான் காஞ்ச மிளகா இவ்வளோ வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் லைட்டாக வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ, இது வந்து ஃப்ரெஷ் ஆனால் ஃப்ரோசன் கோகோனட் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தது, அதனால் கொஞ்சமாக எடுத்து மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சோன்னே நம்ம கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அந்த தேங்காய் தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம் அண்ட் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாதுங்க. டார்க் ப்ரௌன் ஆச்சுன்னா அந்த தேங்காயிலேருந்து இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துடும். அப்புறம் தொகையில் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த இருக்கிற மாய்ஸ்சர் போனால் போதும். அதோடு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அங்கங்கே வீடியோஸில் பார்த்திங்கன்னா என்னோடய கை தெரியும், நான் கேமரா மூவ் பண்ண தெரியும், நான் முன்னாடிலாம் எடிட் பண்ணுவேன். அதை இப்போல்லாம் பரவாயில்ல, நான் இப்படி தான் எடுக்கிறேன் அப்படின்னு நேச்சுரலாக இருக்கட்டும்ன்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தாலோ அங்கங்கே என் கை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாமலாம் தெரிஞ்சாலோ பாதர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா தட் இஸ் ஹவ் ஐ ஃபில் மை வீடியோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஹேண்டில் பாத்திரத்தில் நீங்கள் வைங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். திக்கான பாத்திரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் அடி பிடிக்காது. இது ரெண்டு தான் ரொம்ப மெயின். இப்போ நம்ம ஊற வச்சதுனால எனக்கு வந்து சாப்பாடு கரெக்டாக ஒரு 15 மேக்ஸிமம் 15 to 17 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். முதல்ல ஹையில் வச்சுக்கணும், அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஆஃப் தி பாயிண்டில் வச்சா போதும். ஏன்னா என்னுடைய அடுப்பு கரண்ட் ஸ்டவ், அதனால் சொல்கிறேன். எனக்கு 15 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் குக் ஆகிடுச்சான்னு நம்ம கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நானே வந்து கேமராவை எடுத்து என்னுடைய சிங்க்கு கிட்டக்க போயிட்டு இந்த சாப்பாடை எப்படி வடித்து நான் அவங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ரொம்ப ஈஸி. இதுக்கு தட்டு தேவையில்லை, கிளிப்பு போடணும், அப்படியே கவுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் ஸ்ட்ரெயினர் இருக்கும். நம்ம அப்பளம் பொரிச்சு போட, வடை பொரிச்சு போட, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கைப்பிடி இருக்கிற பாத்திரத்தில் பண்ணால் இதுதான் அட்வான்டேஜ். என்னென்னா நமக்கு கை சுடாது. ஸோ அது அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் வடிச்சிட்டு கொஞ்சமாக ஜில் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்தர் குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஒரு சில பேருக்கு நல்லா பொலன்னு கேட்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் குழஞ்சா பெட்டர்னு நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் வந்து அரிசியை செக் பண்ணிவிட்டு குக் ஆனோடனே இந்த மாதிரி வடித்து இந்த மாதிரி டில்ட் பண்ணி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தானாகவே தண்ணி வந்து இந்த ஹோல்ஸ் எல்லா சைட்லேயும் ஹோல்ஸ் இருக்கிறதுனால க்ளீனாக வடிஞ்சு வந்து நமக்கு வந்துடும். ஸோ அது வடிகிறதுக்குள்ளே இங்கே வந்து நான் தேங்காய் தொகைகளுக்கு நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது ஆறிடுச்சு. அதனால் அதை அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் பொடி மாதிரி முதல்ல நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த எல்லாம் நம்ம போட்ட மிளகா இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அரைஞ்சிரும். அதுக்கப்புறமா தொகையல் பதத்துக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும். அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தொகையிலும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் சாதம் இந்த மாதிரி சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு வந்து ஃபுல்லாக ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது. கரெக்டாக ஒரு 4 to 4.5 ஹவர்ஸில் நமக்கு நெக்ஸ்ட்டு பசி எடுக்கும். தோ ஐ எம் நாட் ஏபிள் டு வாக். வடித்த சாதம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நடக்க முடியாதவங்களுக்கு மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ ரைஸும் ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் தொகையிலும் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நான் சொல்லக்கூடாது. பட் நீங்கள் வந்து கடலை பருப்பு போட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே இன்னொரு டிப் வந்து, சப்போஸ் தொகையில் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. திருப்பி நல்லா திக்காகிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணலான்ட்டு நான் அதே இரும்பு கடாயே வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது இந்த விலாகுக்கு 2 நாள் முன்னாடி தக்காளி தொக்கு கொஞ்சம் ஊறுகாய் ஸ்டைலில் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு வேர்சடைலான ஒரு மல்டி பர்பஸ் தக்காளி தொக்கு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணும்போது எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நான் செஞ்சு வச்சு இந்த தக்காளி தொக்கு 2 டேபிள் ஸ்பூன் தாங்க பாக்கி இருந்தது. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைட் டிஷ்ஷே நான் பிளான் பண்ணேன். அதில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணல, இந்த ரெசிபிக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் பண்ண தக்காளி தொக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிக்கிள்டு ஸ்டைலில் எக்கு புர்ஜி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஏன்னா அனுக்கு எக்கு புர்ஜிலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த தக்காளி தொக்கு ஏற்கனவே நல்லா வதங்கி குக் ஆனது தான், அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2லேருந்து 3 எக்கு வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பவுலில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு எக்கு கெட்டு போயிருந்ததுன்னு வைங்க, மொத்த டிஷ்ஷும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கப்பில் செப்பரேட்டாக எக்கு வந்து உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா செக் பண்ணிவிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். எனக்கு இதில் உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான், இது நான் வீட்டிலே அரைச்சி வச்ச பெப்பர் பவுடர், அது மட்டும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா இது உதிராக வர வரைக்கும் நம்ம இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பர்ஃபெக்டான வந்து எக் புர்ஜி, அதுவும் நம்ம வீட்டில் வச்சுருந்த லெஃப்ட் ஓவர் தக்காளி தொக்கை வச்சே வந்து இந்த மாதிரி நான் ரெசிபி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது டிஷ்ஷு எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஷ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நான் அவியல் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அது ஒரு 2 கரண்டி அவியலும் பாக்கி இருந்தது. சரி ஓகே, இதெல்லாம் வச்சு இன்றைக்கி லஞ்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அனு ஸ்கூல் விட்டு வரும்போது வந்து சூடு பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் அன்றைக்கி எனக்கான லன்ச் ரெசிபீஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் லன்ச் ரெசிபீஸ் வீல் சேர்லேருந்து நம்மளால் 1/2 hour to 45 minutesல நான் செஞ்சுட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் ஆர் மெசேஜில் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து இங்கே பக்காலோக்கா அப்படின்னு ஒரு கடை இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு விலாகில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பக்காலோக்கா ஷாப் காமிச்சிருந்தேன். இது வந்து இன்னொரு ஷாப் திறந்துருக்காங்க எங்கள் ப்ராவின்ஸில் தான். பட் செம்ம பெருசாக இருந்ததுங்க இந்த பக்காலோக்கா. ஜாலியாக இருந்தது. இந்த கடைக்கு போகிறோம் அப்படின்னே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்ஸ்லாம் 1500 கொலனஸ். இங்கே நிறைய பேர் என்ன கரன்சி அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் இன்னொரு விலாகில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த கோஸ்டாரிக்கா கரன்சி எப்படி, ஹவு இஸ் இட் கால்குலேட்டட் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நான் அனு வந்து டென்னிஸ்க்கு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம் நாங்கள். நல்ல கோச்சிங் சென்டர், நல்ல டென்னிஸ் இவ்வளோ நல்லா கோப்பப் பண்ணால்னா நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சில டிஷர்ட்ஸ், ட்ராக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம், ட்ராயர்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 1000 ரூபி $2 $3 வந்து டாப்ஸ், டிஷர்ட், ஷார்ட் குர்த்திஸ், சிலதெல்லாம் நம்ம இந்தியன் ஷார்ட் குர்த்திஸ் மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கவுன் பார்க்கலாம் எனக்கு அப்படின்னும் கவுனும் நல்லா போட்டிருந்தாங்க. $5 செம்ம குவாலிட்டியான கவுன்ஸ்லாம் இருந்தது. கடையே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ், ஜுவல்லரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூட ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆக்சசரிஸ், நம்ம தோடு, செயின், வாட்ச்சு, இங்கே கிடைக்கிற நெக்லஸ்லாம் வந்து பயங்கர ஹெவியாக டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்டாக இருக்கும். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாமும் போட்டிருந்தாங்க. பட் நான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் தான் பார்த்தோம். $3 to $5 அந்த ரேஞ்சில் தாங்க பார்த்தோம். அதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே வந்து பார்க்கல. ரொம்ப காஸ்ட்லியான பார்ட்டி வேர்லாமும் இருந்துச்சு. அந்த சைட்லாம் நாங்கள் போகல. ஏன்னா ரொம்ப பெரிய கடை. இது பாருங்களேன், இந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது $3 தான். டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் பையிங். அதுக்கப்புறம் ஜீன்லேயே இங்கே பல வெரைட்டி இருக்குங்க. எனக்கு இன்னமும் என்னென்ன மாதிரி ஜீன், எது ஜீன்னு சொல்கிறதுல கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அது ஜீன் மெட்டீரியலாக இருக்கும்னு சொல்லுவானோ. அதனால் அதெல்லாம் அப்படியே ஒரு ஓஷன் மாதிரி இருந்தது கடை. ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஈவினிங். ஏன்னா காற்றுலேருந்து நம்ம வீட்லேயே இருந்து குக் பண்ணி வேலையெல்லாம் செஞ்சுட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த மாதிரி வெளியில் வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்டு ஷாப்பிங்னால் நம்ம லேடிஸ்லாம் விடுவோமா, சும்மாவது விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா. சென்னையில் இருக்கும்போதும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தா நடுவில் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட்ஸ்லலாம் நடுவில் மட்டும் பாக்ஸ் மாதிரி போட்டு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் $1 தான். அதில் எது எடுத்தாலும் $1. நம்ம சைஸை வந்து பார்த்து மேட்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேண்ட்டு, இதெல்லாம் நைட் பேண்ட், சிலதெல்லாம் வெளியிலே கூட போட்டு போகலாம். நல்ல குவாலிட்டியாக இருந்தது அந்த மாதிரி பேண்ட்டு. அப்புறம் மென் உடைய டிஷர்ட், குட்டி பசங்க, பாய்ஸ் குட்டி பசங்களுக்கு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் அதுவும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கடையில் எல்லாமே இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான கடையாக இருந்தது. நிறைய ட்ரெஸ்ஸு வந்து நான் இங்கேயும் எடுப்பேன். அவுட்லெட்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
நான் யூஸ்வலாக எடுக்கிற வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் சொன்ன vlogல வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டும்போது எது எங்கே வாங்கினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் ஸ்விம் சூட் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரி ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது போகணுன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸ்விம் சூட் தான் போடணும், அந்த சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் ஃபுட்வேர், வீட்டுக்கு போட்டுக்கிற ஃபுட்வேர் தனியாக $10க்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபுட்வேர், பார்ட்டிக்கு போடுறது, வெட்டிங்க்கு, ரிசப்ஷன் அந்த மாதிரி போடுற மாதிரியான ஃபுட்வேர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் $30 $40 இன்னும் அதிகமாக கூட இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. உங்களுக்கும் வந்து நான் ஷாப்பிங் காமிக்கும் போது நீங்களே அந்த கடையெல்லாம் பார்த்து இருந்தா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உள்ளே வந்து பார்த்தா இங்கேயும் வந்து இந்த ரஃப் யூஸ்க்கான ஃபுட்வேர் மாதிரியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே இது ரொம்ப கிராண்டான செக்ஷன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் உள்ளே வர வர பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம், அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற ஃபுட்வேர் அப்படி இல்லாமல் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேயும் வந்து ரேம்ப் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டெப்பு ஏறி அந்த செக்ஷனுக்கு போகணும், அங்கேயும் வந்து கனெக்ட் பண்ண ஒரு ரேம்பும் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய vlog நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த vlog நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் see you all soon in my next vlog. Bye.